வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு கூடுதலாக 2% அகவிலைப்படி மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ராணுவ ரகசியங்களை திருடிய விவகாரத்தில் 2 கைது. பாகிஸ்தான் அலுவலர் வெளியேற 48 மணி நேர கெடு. ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கு ஒத்திவைப்பு. குற்றம் சாட்டப்பட்ட மாறன் சகோதரர்களின் வாதம் முடிந்தது. தமிழகத்தில் வரும் 30, 31ஆம் தேதிகளில் கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மத்திய அரசு ஊழியர்களுக்கு கூடுதலாக 2% அகவிலைப்படி உயர்வு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தில்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. நாடாளுமன்றத்தில் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. 2ஆம் கட்டமாக நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரை ஒரே கட்டமாக நடத்துவது பற்றியும் விவாதிக்கப்பட்டது. பஞ்சாப், கோவா உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் நடைபெற உள்ளதால் பட்ஜெட் கூட்டத்தை முன்கூட்டியே நடத்துவது தொடர்பாகவும் அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. இது தவிர மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதலாக 2% அகவிலைப்படி உயர்வு அளிக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். और ये जो रिलीज की गई 1 जुलाई 2016 से ये 2% का रिलीज है, जो एस्टैब्लिश फॉर्मूला है उसके अनुकूल। नेशनल एकेडमिक डिपॉजिटरी की स्थापना करने का निर्णय आज मंत्रिपरिषद ने किया है. இந்திய ராணுவ ரகசியங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் பாகிஸ்தான் தூதரக உயர் அலுவலரை 48 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற இந்தியா உத்தரவிட்டுள்ளது. தில்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் உயர் அலுவலராக பணியாற்றுபவர் மெஹ்மூத் அக்தர் 35 வயதான இவர் இந்திய ராணுவ ரகசியங்கள் தொடர்பான முக்கிய ஆவணங்களை வைத்திருந்ததாக கூறி தில்லி காவல்துறையினர் சாணக்கியபுரி காவல் நிலையத்திற்கு அவரை அழைத்து விசாரணை நடத்தினர். பின்னர் தூதரக மரபுப்படி அக்தர் விடுவிக்கப்பட்டார். இதனிடையே எல்லையில் பாகிஸ்தான் நடத்தும் அத்துமீறல் தொடர்பாக பாகிஸ்தான் தூதர் அப்துல் பாசித்தை நேரில் வருமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவருக்கு அழைப்பு அனுப்பியிருந்தது. இதன்படி 11:21 மணியளவில் பாசித் ஆஜரானார். அவரிடம் பாகிஸ்தான் தூதரக அலுவலர் மெஹ்மூத் அக்தரை 48 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற்ற வெளியுறவுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே அக்தருக்கு ராணுவ ரகசியங்களை அளித்ததாக IS தீவிரவாதிகள் என கருதப்படும் மௌலானா ரம்ஜான், சுபாஷ் என்ற 2 வரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களை 12 நாட்கள் காவலில் வைக்க தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் விகாஷ் ஸ்வரூப், பாகிஸ்தான் அலுவலருக்கு 48 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற கெடு விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். Following the intelligence inputs for the last 6 months relating to espionage on vital installations of army and paramilitary forces, Mr. Mahmood Akhtar was intercepted by Delhi police in the forenoon of yesterday while he was receiving sensitive documents pertaining to national security of India from 2 persons. The Pakistan High Commission has been informed that Mr. Mahmood Akhtar and his family must return to Pakistan by October 29, that is within 48 hours. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பயங்கரவாதிகளின் ஊடுருவலை தடுக்கும் போது நடந்த துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ வீரர் ஒருவர் பலியானார். காஷ்மீர் மாநிலம் ஓரி ராணுவ முகாமில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 19 வீரர்கள் மரணமடைந்தனர். இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் இந்திய ராணுவம் துல்லிய தாக்குதலை நடத்தி பயங்கரவாத முகாம்களை அழித்தது. இதனைத் தொடர்ந்து இந்திய நிலைகள் மீதும் குடியிருப்பு பகுதிகளிலும் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. காஷ்மீரில் உள்ள ஆர்எஸ்புரா பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி குண்டுகளை வீசினர். இதற்கு இந்திய வீரர்களும் பதிலடி தாக்குதல் நடத்தினர். பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஆர்எஸ்புரா பகுதியைச் சேர்ந்த 6 பேர் காயமுற்றனர். மேலும் தங்கார் பகுதியில் பயங்கரவாதிகளின் ஊடுருவலை தடுக்கும் போது நடைபெற்ற சண்டையில் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் பலியானார். இதுவரை பன்னாட்டு எல்லைக்கோட்டு அருகே 40 தடவைக்கும் மேல் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருப்பது நினைவு கூறத்தக்கது.
தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை பாரதிய ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. பேரவைத் தேர்தலின் போது ஒத்திவைக்கப்பட்ட தஞ்சாவூர், அரவக்குறிச்சி தொகுதிகளில் வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. அதிமுக எம்எல்ஏ சீனிவேல் மறைவால் காலியாக உள்ள திருப்பரங்குன்றம் தொகுதியிலும் அதே நாளில் தேர்தல் நடத்தப்படுகிறது. அதிமுக, திமுக கட்சிகளின் சார்பில் 3 தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு பிரச்சாரமும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே அரவக்குறிச்சியில் எஸ் பிரபு, தஞ்சாவூரில் எம்.எஸ். ராமலிங்கம், திருப்பரங்குன்றத்தில் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என பாரதிய ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. 3 தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் கடந்த 26ஆம் தேதி தொடங்கியது. வரும் 2ஆம் தேதி மனு தாக்கலுக்கு கடைசி நாளாகும். 6 மாநிலங்களில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மற்றும் பேரவை தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலும் தில்லியில் இன்று வெளியிடப்பட்டது. ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் தரப்பு வாதம் முடிவடைந்ததை அடுத்து விசாரணையை வரும் 3ஆம் தேதிக்கு தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் தமது பதவியை தவறாக பயன்படுத்தி ஏர்செல் மேக்சிஸ் பங்கு பரிமாற்றம் தொடர்பாக சன் குழுமத்திற்கு உதவியதாக மத்திய அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்குகளில் ஜாமீன் கோரி தயாநிதி மாறன், அவருடைய சகோதரரும் சன் குழும தலைவருமான கலாநிதி மாறன், அவருடைய மனைவி காவேரி கலாநிதி ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். இது தொடர்பான விசாரணை தில்லி பாட்டியாலா சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் நடைபெற்றது. இதனையொட்டி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் உள்ளிட்டோர் இன்று ஆஜராகினர். குற்றம் சாட்டப்பட்டவர்களின் தரப்பு வாதம் இன்றுடன் முடிவடைந்தது. இதனையடுத்து நீதிபதி ஓ.பி. சைனி விசாரணையை வரும் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தமிழக சட்டப்பேரவையில் 12 குழுக்களை உடனடியாக அமைக்காவிட்டால் பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், திமுக நடத்திய அனைத்துக் கட்சி கூட்ட தீர்மான நகலை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் அளிக்க வந்ததாக தெரிவித்தார். எனினும் நிதியமைச்சர் அலுவலகத்தில் இல்லாததால் அவருடைய அலுவலகத்தில் தீர்மான நகலை அளித்ததாக அவர் கூறினார். பேரவை குழுக்களை அமைக்க இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்த ஸ்டாலின், இது தொடர்பாக பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படும் என்றும் குறிப்பிட்டார். 12 குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் அமைக்கப்பட வேண்டும் என்பது சட்டம். ஆனால் இது நாள் வரையில் அந்த குழு அமைக்கப்படவில்லை என்பது உண்மை. எனவே இது விரைவில் அமைக்கப்பட வேண்டும். அப்படி அமைக்கப்படவில்லை என்று சொன்னால் நியாயமாக, அதுவும் சபாநாயகர் அவர்களே அவையிலே உறுதிமொழி தந்திருக்கக்கூடிய அடிப்படையில் இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முன்வராத காரணத்தால் சபாநாயகர் மீதே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம். அதற்கான நிலையை சபாநாயகர் ஏற்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு இடங்களில் நடந்த ஆர்ப்பாட்டங்களை பாகிஸ்தான் ராணுவம் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் அடக்கியுள்ளது. பன்னாட்டு விதிமுறைகளை மீறி பாகிஸ்தான் அரசு 1947ஆம் ஆண்டு பழங்குடி மக்களை காஷ்மீருக்குள் அனுப்பி அடக்குமுறையில் ஈடுபட்டது. அந்த நாளை கருப்பு நாளாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் ஆண்டுதோறும் அக்டோபர் 22ஆம் தேதியன்று கடைபிடித்து வருகிறார்கள். அந்த கருப்பு நாளையொட்டி கடந்த 22ஆம் தேதி முசாஃபர்பாத், பிம்பல், கோட்லி, மிர்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். அந்த ஆர்ப்பாட்டங்களையும் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் பாகிஸ்தான் காவல்துறை அடக்கியது. ஏராளமான பேர் கைது செய்யப்பட்டனர். பாகிஸ்தானின் அடக்குமுறைக்கு பயந்து ஜம்மு காஷ்மீர் தேசிய மாணவர் கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் எல்லை தாண்டி இந்தியாவிற்குள் நுழைய முயன்றனர். கருப்பு நாளை ஒட்டி ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. வரும் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் தமிழக மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் மசிலிப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே 380 கிலோமீட்டர் தொலைவில் கியான் புயல் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும், இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் எனவும் கூறியுள்ளது. இதனையடுத்து தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களிலும் நாளை மழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது. வட தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் 29ஆம் தேதி மழை பெய்யும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் தமிழகம் முழுவதும் மழை பெய்யும் என தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், நவம்பர் 1ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது.
கோவையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் 24 ஓட்டுநர்களுக்கு 10ஆம் தேதி வரை சிறை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கோயம்புத்தூரில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் 24 ஓட்டுநர்களை வரும் 10ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க கோவை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் எட்டிமடலையைச் சேர்ந்த செல்லப்பனுக்கு சொந்தமான தோட்டத்தில் முகமது இஸ்மாயில் என்பவர் பழைய பொருட்களை பிரித்து விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். கடந்த 24ஆம் தேதி கேரளத்தில் இருந்து 23 லாரிகளில் கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகளும் அங்கு குவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். அதன் பேரில் முகமது இலியாஸ், சபீர், சாஜித் மற்றும் 23 ஓட்டுநர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் முகமது இலியாஸ் மற்றும் 23 ஓட்டுநர்களும் கோவை குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று நேர்நிறுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நடுவர் பாண்டி 24 பேரையும் வரும் 10ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்துவது தொடர்பாக பின்னர் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கேரளாவிலிருந்து கழிவுகள் ஏற்றுக்கொண்டு கோயம்புத்தூரில் டம்ப் பண்ணதாக ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் 23 லாரி ஓட்டுநர்கள் குற்றவாளியில் சேர்த்தப்பட்டிருக்காங்க. 23 லாரி ஓட்டுநர்களையும் 10/11/2016 வரைக்கும் நீதிமன்ற காவலில் வச்சுருக்காங்க. சுமார் 150 டன் கழிவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தனை கழிவுகளும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுறோம் எங்கள் ஊருக்கு. நாங்கள் திருப்பி எடுத்துகிட்டு போயிடறோம்னு சொல்லி நீதிபதியாட்ட சொல்லியிருந்தோம். ஒரு மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கு நான் கேட்ட ஒரு முடிவு சொல்லணும்னு சொல்லியிருக்காருங்க. நாட்டின் விடுதலைக்கு முக்கிய பங்காற்றிய மருது சகோதரர்களின் குருபூஜை விழாவில் அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மருது சகோதரர்களின் குருபூஜை அவர்களது நினைவிடம் அமைந்துள்ள சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் நடைபெற்றது. திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கம், முன்னாள் எம்பி பவானி ராஜேந்திரன் மற்றும் புதிய பார்வை ஆசிரியர் எம் நடராஜன் உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக கோவை காமாட்சி ஆதீனம் தலைமையில் யாகசாலை பூஜையுடன் தொடங்கிய விழாவில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பெண்கள் முளைப்பாரி பால்குடம் எடுத்து வழிபட்டனர். ஆண்கள் வேல் பூட்டி மரியாதை செலுத்தினர். மருது பாண்டியர்களின் குருபூஜையை ஒட்டி 35 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு அதிக அளவில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டிருந்தனர். இடைத்தேர்தலில் 3 தொகுதிகளில் திமுகவும் 1 தொகுதியில் காங்கிரசும் போட்டியிடும் நிலையில் வெற்றிக்காக பாடுபட்டு தேர்தலை சந்திப்போம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். மருது பாண்டியர்களின் குருபூஜையை ஒட்டி மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள மருது சகோதரர்கள் சிலைகளுக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், எம்எல்ஏவும் நடிகருமான கருணாஸ் உள்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் காளையார் கோவிலுக்கு சென்று மருது பாண்டியர் நினைவிடத்தில் திருநாவுக்கரசர் மரியாதை செலுத்தினார். சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் KR ராமசாமி, சுப தங்கவேலன், ஸ்ரீதர் பாண்டியார், டாக்டர் சேதுராமன், கருணாஸ் உள்ளிட்ட பலரும் அங்கு மரியாதை செலுத்தினர். அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர், அனைத்துக் கட்சி கூட்டத்தின் தீர்மானங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் மீண்டும் கூடி பேசி முடிவெடுப்போம் என்றார். இடைத்தேர்தல் 4 தொகுதிகளிலே நடைபெறுகிறது. புதுச்சேரியிலே காங்கிரஸை திமுக ஆதரிக்கிறது. தமிழ்நாட்டில் நடைபெறுகிற 3 சட்டமன்ற தொகுதியிலேயும் திமுக போட்டியிடுகிறது. திமுகவை காங்கிரஸ் ஆதரிக்கிறது. ஆக இந்த தேர்தலிலே திமுக, காங்கிரஸ் இரண்டும் இணைந்து கூட்டணியாக இந்த தேர்தலை சந்திக்கிறோம். இதனிடையே மருது பாண்டியர் குருபூஜையையொட்டி சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் செல்வதற்கு முன் மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள மருது பாண்டியர் சிலைகளுக்கு அதிக அளவில் இளைஞர்கள் மாலை அணிவிக்க வந்தனர். அப்போது காவல்துறையினருக்கும் இளைஞர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி அவர்களை கலைத்தனர். தீபாவளி திருநாளுக்கு முன்பணம் வழங்காத அரசு போக்குவரத்து துறையை கண்டித்து விருதுநகரில் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு தீபாவளி திருநாளை ஒட்டி முன்பணம் வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் இன்று வரை முன்பணம் வழங்காததால் அதிருப்தி அடைந்த போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி விருதுநகரில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு மத்திய தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த பணியாளர்கள் கலந்து கொண்டு முன்பணம் வழங்காத அரசு போக்குவரத்து கழக நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர்.
இதேபோல் தமிழ்நாடு வெடிமருந்து தொழிற்சாலை ஊழியர்களுக்கு 3 மாதமாக ஊதியம் அளிக்கப்படாததால் கஞ்சி தொட்டி திறந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள கிறிஸ்டியான்பேட்டையில் தமிழக அரசுக்கு சொந்தமான வெடிமருந்து தொழிற்சாலை உள்ளது. இதில் 370 தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் கடந்த ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் ஆகிய 3 மாதங்களுக்கு உரிய ஊதியம் இன்று வரை வழங்கப்படவில்லை. இந்த நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டுமென நிர்வாகத்திடம் பல்வேறு மனுக்களை தொழிலாளர்கள் அளித்துள்ள நிலையில் ஊதிய நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த ஊழியர்கள் வெடிமருந்து தொழிற்சாலை நுழைவு வாயில் முன்பு கஞ்சி தொட்டி திறந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வெடிமருந்து தொழிற்சாலையினுடைய தொழிலாளர்கள் மிகவும் இக்கட்டான ஒரு சூழலிலே, நெருக்கடியான சூழலிலே அவர்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 4 மாத சம்பளத்தை இவளுக்கு கொடுக்கவில்லை. இவளுக்கு சேர வேண்டிய இதர பணபலன்களை தரவில்லை. இன்றைக்கு கஞ்சி தொட்டி காய்ச்சுகின்ற ஒரு அவல நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தீபாவளி திருநாளையொட்டி சொந்த ஊர் செல்பவர்களுக்கு வசதியாக சென்னையில் 4 இடங்களில் தற்காலிக பேருந்துகள் நேற்று முதல் இயக்கப்பட்டு வருவதால் வழக்கத்திற்கு மாறாக மக்களின் கூட்டம் குறைவாகவே காணப்படுகிறது. தீபாவளி திருநாளுக்கு சென்னையில் இருந்து வெளியூர்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக நேற்று முதல் 11,000க்கும் அதிகமான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையில் அண்ணாநகர், கோயம்பேடு பேருந்து நிலையம், தாம்பரம், பூந்தமல்லி என தற்காலிக பேருந்து நிலையங்களும் அமைக்கப்பட்டு அங்கிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மேலும் வழக்கமாக தீபாவளி திருநாளை ஒட்டி கோயம்பேடு பேருந்து நிலையம் எப்போதும் கூட்ட நெரிசல் உடன் காணப்படும். ஆனால் இந்த முறை புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் காரணமாக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மக்களின் கூட்டம் குறைவாகவே காணப்படுகிறது. மேலும் மக்கள் கூட்ட நெரிசல் இன்றி மகிழ்ச்சியாக சொந்த ஊர்களுக்கு செல்வதாக பயணிகள் தெரிவித்தனர். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் வந்து அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் வந்து தீபாவளி ஃபெஸ்டிவலுக்காக நிறைய பஸ்ஸஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. போன வருஷம் பார்த்திங்கன்னா இந்த இடம் செம்ம கூட்டமாக இருந்தது. எல்லா பஸ்ஸுமே ஒரே இடத்துல விட்டுருந்தாங்க. இந்த வருஷம் அப்படி இல்லாமல் 4 இடத்துல பிரித்து விட்டுருக்காங்க. ஸோ ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் செக்யூராகவும் இருக்குது. யார் யார் எங்கெங்கே பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து அவ்வளோ க்ரௌட் இல்லை, ஈஸியாக பஸ்ஸு கிடைச்சிருக்கு. இங்கே இருக்கிற ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து நல்லா கைட் பண்ணுறாங்க, எந்தெந்த பஸ்ஸு எங்கெங்கே நிற்குது அப்படின்றதுக்காக. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கூட்டமும் ரொம்ப இதாக இல்லை. பஸ்ஸு தானே வந்து 4 இடத்துல ஸ்பிளிட் பண்ணியிருக்கனால, அதுவும் இல்லாமல் ஆஃபீஸை வந்து கைட் பண்ணுறதுனால பஸ் எங்கெங்கே நிற்குது, அப்புறம் எத்தனை டைம் வருது, ரொம்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. காஷ்மீர் மாநிலத்தில் 1947ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் உயிர் நீத்த காலாட்படை ராணுவ வீரர்களின் நினைவு நாள் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கடைபிடிக்கப்பட்டது. காஷ்மீர் மாநிலத்தில் 1947ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக போர் நடைபெற்றது. இந்த போரில் வீரமரணமடைந்த காலாட்படை ராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் 27ஆம் தேதி காலாட்படை வீரர்கள் நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் உள்ள நினைவு சதுக்கத்தில் இன்று தரைப்படை வீரர்கள் நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது. இதில் ராணுவ கல்லூரியின் முதல்வர் கமாண்டர் பிரிகேடியர் GS ரத்தோர், மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டரின் தலைவரும் பிரிகேடியருமான SK சாங்வான் உள்பட பலர் மௌன அஞ்சலி செலுத்தினர். இன்ஃபென்ட்ரிங்கிறது தான் ஃபைனலாக எதிரியை அவங்களுடைய ட்ரென்ச்சிலேருந்து எடுத்து குத்தி கிழிக்கிறது எல்லாம் இன்ஃபென்ட்ரியோட க்ளோஸ் பேட்டிலோட ஒரு ரெக்குவயர்மெண்ட். அதனால் எந்த ஆர்ம்ஸை விட இன்ஃபென்ட்ரி தான் ஃபைனல் பிளட் ஷெட் பண்ணுறவங்க இன்ஃபென்ட்ரி தான். அதுக்காக இந்த டே கொண்டாடப்படும். ஈரோட்டில் உள்ள மஞ்சள் சந்தைக்கு வெளிமாநில வணிகர்கள் அதிக அளவில் வராததால் விற்பனை சரிவடைந்து விட்டதாக வணிகர்கள் தெரிவித்தனர். தீபாவளி திருநாளை முன்னிட்டு வட மாநிலங்களைச் சேர்ந்த வணிகர்கள் அதிக எண்ணிக்கையில் ஈரோட்டிற்கு வந்து மஞ்சள் கிழங்குகளை அதிக அளவு வாங்கிச் செல்வது வழக்கம். ஆனால் கடந்த சில நாட்களாக வட மாநில வணிகர்கள் பெருமளவில் வராததால் ஈரோட்டில் உள்ள மஞ்சள் கிழங்கு சந்தை பெரும் பொழிவிழந்து காணப்படுகின்றது. உள்ளூர் வணிகர்கள் மூட்டை மூட்டையாக வில்லரசம்பட்டியில் உள்ள ஏல மையத்தில் குவித்து வைத்துள்ளனர். ஏலம் எடுப்பதில் போட்டி இல்லாததால் கொள்முதல் விலையும் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளதாக மஞ்சள் வியாபாரிகள் தெரிவித்தனர். கடந்த ஆண்டு குவிண்டால் ஒன்றிற்கு அதிகளவாக 10,000 ரூபாய் அளவிற்கு கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது 8,000 ரூபாயாக சரிந்துவிட்டது என வணிகர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் நிலவுகின்ற வறட்சியை கொண்டு பெரிய அளவில் மஞ்சள் விலை ஏற்றம் இருக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்து வந்தனர். தற்பொழுது தீபாவளி பண்டிகை நெருங்கிவிட்டதால் தங்கள் மஞ்சளை சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். அதிக அளவில் வட இந்திய மாநிலங்களில் மஞ்சள் உற்பத்தி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பில் வியாபாரம் மந்தமாக இருந்து வருகிறது. இதனால் கடந்த ஆண்டை காட்டிலும்
இந்த ஆண்டு மஞ்சள் விலைகள் நிதானமாகவே இருந்து வருகின்றன. தீபாவளி வியாபாரம் என்று பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வியாபாரம் பெரிய அளவில் ஆகாத காரணம் டெல்லி, பஞ்சாப் மற்ற மாநிலங்களில் விற்பனை செய்வதால் ஈரோட்டிலிருந்து மஞ்சள் அனுப்ப முடியவில்லை. இங்கு பழைய இருப்பு அதிகமாக இருப்பதால் பழைய மஞ்சள் வருவதால் குவாலிட்டியும் சுமாராகவே உள்ளது. இதனால் மஞ்சள் மந்தமான நிலை நீடிக்கின்றது. திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்களில் நடப்பாண்டில் 30% அதிகமாக விற்பனையாகியிருப்பதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்களில் தயாராகும் விதவிதமான டி-ஷர்ட்டுகள் தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்களுக்கும் ஏற்றுமதியாகின்றன. காலத்திற்கேற்ப புதிய வகையிலான டி-ஷர்ட்டுகள் இங்கு தயாராகின்றன. முழுவதும் அச்சிடப்பட்டது, பாதி அளவு அச்சிடப்பட்டது, எம்ப்ராய்டரி வேலைகள் மிக்கது என பல்வேறு வடிவங்களில் அவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. வங்கதேசத்தின் வழியாக சீனாவின் பின்னலாடைகள் நாட்டிற்குள் வருவது தடை செய்யப்பட்டிருப்பதால் வட மாநிலங்கள் மூலம் நடப்பாண்டில் 30% ஆர்டர்கள் வந்திருப்பதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தீபாவளிக்கு அருமையான வியாபாரம். புது புது மாடலில் இது எல்லாத்தையும் நாங்கள் இப்போ இன்ட்ரோடியூசிங் பண்ணி பாய்ஸில் இருந்து கேர்ள்ஸ் அண்டு உமன்ஸு ஜென்ட்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா பண்ணிகிட்ருக்குறோம். வெளியே நல்ல சேல்ஸ் நல்லாயிருக்கு. தீபாவளிக்கு இந்த வருஷம் நல்ல ஆர்டர்லாம் இருக்குது. பிரிண்டிங் ஸ்டைலு, காலர் செட்டு எல்லாம் நிறையா போயிருக்குது. சைனா பீஸ் எல்லாம் உள்ளே வரதுனால நல்லா இருக்குது. இதே மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா மூவ்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்கும். பயிர் சாகுபடிக்கு தேவையான காவிரி நீர் திறக்கப்படாததால் தஞ்சாவூரில் தீபாவளி திருநாள் விற்பனை களை இழந்துள்ளதாக வணிகர்கள் தெரிவித்தனர். தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் சம்பா மற்றும் குறுவை சாகுபடிதான் விவசாயிகளுக்கு வருவாய் தரக்கூடிய தொழிலாகும். இதனை நம்பி லட்சக்கணக்கான கூலி தொழிலாளர்களும் உள்ளனர். காவிரியில் இருந்து போதுமான அளவு தண்ணீர் திறந்துவிடப்படாததால் 2 பருவ சாகுபடியும் தவறிப்போனது. இதனால் வருவாயின்றி விவசாயிகள் உள்ளிட்டோர் கடும் பாதிப்பிற்குள்ளாகியுள்ளனர். தீபாவளி திருநாளை ஒட்டி தஞ்சாவூரில் புதிய ரகங்களை விற்பனைக்கு வைத்துள்ள வணிகர்கள் கலக்கமடைந்துள்ளனர். ஜவுளி, இனிப்பு மற்றும் பட்டாசு ஆகியவை விற்பனை கடைகள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. அரசு பணியாளர்கள் மட்டுமே பொருட்களை வாங்கிச் செல்வதால் வருவாய் பெருமளவில் குறைந்துள்ளதாக வணிகர்கள் தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளை நம்பி தான் இந்த மாவட்டம் இருக்குது. விவசாயிகள் சரியான முறையில் இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு எங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. அதனால் இந்த வருஷம் எங்களுக்கு வியாபாரம் கம்மியாக தான் இருக்கும் போல இருக்குது. இதை நம்பி நாங்கள் எப்படி வியாபாரம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் கூட்டம்லாம் ஒன்றுமே இல்லை. எதுவுமே இந்த பிரச்சனையாக இருக்குது. ரொம்ப பேரை கையில் வச்சு அலையாமல் எல்லாம் வெளியூர் அங்கங்கே போயிட்டுருக்கானுங்க. விவசாயத்தினால ரொம்ப நாளாக நல்லா இருந்துச்சு. விவசாயம் ஒரு 4-5 வருஷம் பாதித்தனால தஞ்சை மாவட்டமே ஃபுல்லாக வியாபாரம் இல்லாமல் ரொம்ப மக்கள் அவதிப்படுது. தேனி மாவட்டத்தில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு பல வண்ண கோலப்பொடிகள் விற்பனை அதிகரித்து வருகிறது. பெண்கள் ஆர்வத்துடன் அவற்றை வாங்கிச் செல்கின்றனர். தேனி நகரின் பங்களாமேடு பகுதியில் தீபாவளி திருநாளுக்காக மஞ்சள், நீலம், சிவப்பு, பச்சை என 12க்கும் மேற்பட்ட நிறங்களில் பல வண்ண கோலப்பொடிகள் மும்முரமாக தயாரிக்கப்பட்டு வருகின்றன. ஆண்களும் பெண்களும் இதில் ஆர்வமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக விருதுநகரில் இருந்து வெள்ளை கோலப்பொடியை மொத்தமாக வாங்கி அவற்றிற்கு வண்ணம் ஊட்டி சிறு சிறு பாக்கெட்டுகளில் அடைத்து இவர்கள் விற்பனை செய்கிறார்கள். தீபாவளிக்கு இன்னும் சில நாட்களே இருப்பதால் வீட்டு வாசல்களில் வண்ண கோலம் இடுவதற்காக பெண்கள் இவற்றை ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். கோலப்பொடிகளை சில்லறையாக 3 ரூபாய்க்கும் மொத்தமாக 1.5 ரூபாய்க்கும் விற்பதாகவும் வணிகர்கள் மொத்தமாக இவற்றை வாங்கிச் செல்வதாகவும் கோலப்பொடி தயாரிப்பாளர்கள் கூறுகின்றனர். நமக்கு லோடு மொத்தமாக வரும், இல்லைன்னா சில்லறையில் தூக்கிடுவோம். உடைய கலர் போட்டு வாங்கி கலர் போட்டுக்குருவோம். 20-25 கலர் வரைக்கும் போடுவோம். பாக்கெட் போட்டு மொத்தமாக கொடுக்குறது. சில்லறை வேறு எப்போயா ஒரு நாள் தான். தீபாவளினால கொஞ்சம் நல்லா நிறையா வாங்குவோம். இன்னும் காட்டிய மார்கழி இன்னும் நிறையா போடுவோம். இந்த தீபாவளி நேரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கலர் கோலப்படி கொஞ்சம் வியாபாரம் நல்லா இருக்கும். அதனால் நாங்கள் பாக்கெட் போட்டுக்கிட்டு இருக்கோம். பாக்கெட் பண்ணுறோம். மஞ்சள் கலரு, சிவப்பு கலரு, அஜந்தா புல் கலரு, வயலட்டு இதெல்லாம் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. தீபாவளி திருநாளுக்கு இனிப்பு வகைகள் முக்கிய இடம் பிடித்துள்ள நிலையில் அவற்றை தயாரிக்க ஊத்துக்குளி வெண்ணெய் மூலம் தயாராகும் நெய்யும் சிறப்பிடம் பிடித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி என்றாலே தரமான வெண்ணெய்களுக்கு புகழ்பெற்ற ஊர் என்பதாகும். ஊத்துக்குளி வெண்ணெய் மற்றும் அதில் இருந்து தயாரிக்கப்படும் நெய் ஆகியன தமிழகத்தில் மட்டுமல்லாது கேரளம், கர்நாடகம் மற்றும் மராட்டிய மாநிலங்கள் உள்பட நாடெங்கும் அனுப்பி வைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ஆண்டு போதிய மழை இல்லாததால் அதிக அளவு ஆர்டர்கள் கிடைத்தாலும் அந்த அளவிற்கு தங்களால் அனுப்பி வைக்க முடியவில்லை என்கிறார்கள் நெய் தயாரிப்பாளர்கள். இதே குறையை தான் விவசாயிகளும் கூறுகின்றனர். எது எப்படியோ ஊத்துக்குளி வெண்ணெய் மற்றும் நெய்யில் தயாராகும் இனிப்புகள் நாவில் இருந்து மறைந்தாலும் மனதின் அடி ஆழத்தில் நீண்ட நாட்களுக்கு இனிமையாக தங்கி இருக்கும் என்பதுதான் உண்மை. ஊத்துக்குளி வெண்ணெய்ங்கிறது இந்தியா லெவலில் நல்லா ஃபேமஸாக இருக்குங்க. இது தீபாவளி இதுக்காக நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டு இருக்கு. வறட்சியாக இருக்கிறனால இப்போ ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கு. தீபாவளி முடிஞ்சதுன்னா மழை பெஞ்சதுன்னா ரேட் குறையும். இந்த வருஷம் மழை சரியான மழை இல்லை. பால் உற்பத்தி விவசாய கூட்டத்தில் நட்டம் வர்றதுனால எருமையை, மாடு இதெல்லாம் பசு மாடெல்லாம் வறட்சியாக இருக்கிறதுனால தீவனம் வாங்கி போட முடியாதனால விற்று போட்டாங்க. வெண்ணெய் இந்த வருஷத்தை விட விலை கொஞ்சம்
அதிகமாக இருக்குது. வரத்து கம்மியாக இருக்கிறதுனால பற்றாக்குறையாக இருக்குது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் அம்பாளுக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுக்கும் வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாண உற்சவம் கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருநீறு பூசப்பட்ட அலங்காரத்தில் இருந்த காதிபதி அம்மனை காட்சி மண்டபத்தில் நேற்று இரவு சமரசம் செய்து வைக்கும் வைபவம் நடைபெற்றது. இதனையடுத்து இன்று சுவாமி அம்பாளுக்கு காட்சி கொடுத்தார். தொடர்ந்து மாலை மாற்றும் வைபவமும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண உற்சவத்திற்காக அம்பாள் 1000 கால் மண்டபத்தில் மாலையில் எழுந்தருளினார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் நாளை நடைபெற உள்ளது. கல்யாணம் ஆகாதவங்க, அப்புறம் தன்னுடைய வேண்டுதல், நீண்ட நாள் வேண்டுதல், பதவி, சுகம் இதை மாதிரி எதிர்பார்க்குறவங்கெல்லாம் இந்த திருக்கல்யாண வைபவத்துக்கு வந்து சுவாமி அம்பாளை மனமாற வேண்டிக்கிட்டா அவங்க நினைச்சது நடக்கும் அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய ஐதீகம். தீபாவளி என்றாலே பட்டாசுக்கு அடுத்தபடியாக நம் நினைவுக்கு வருவது இனிப்பு பலகாரங்கள் தான். தீபாவளி திருநாள் நெருங்கி வரும் நிலையில் துணிக்கடைகளுக்கு அடுத்ததாக மக்கள் அதிகம் விரும்புவது சுவையான பலகாரங்கள் தான். இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். நம்முடைய பண்பாட்டில் இனிப்புகளுக்கு முக்கிய இடம் உண்டு. தீபாவளியை முன்னிட்டு முன்பெல்லாம் பலகாரங்களை வீட்டிலேயே தயாரிப்பது உண்டு. குறிப்பாக அதிரசம், முறுக்கு, தட்டை வடை, தானிய இனிப்பு உருண்டை, லட்டு ஆகியவை முக்கிய அங்கம் வகிக்கும். வீட்டில் தயாரிக்கும் பலகாரங்களை அண்டை வீட்டாருக்கும் வீட்டில் வருவோருக்கும் பரிமாறி தீபாவளியை கோலாகலமாக கொண்டாடுவது வழக்கம். கால மாற்றத்தால் வீடுகளில் பலகாரம் தயாரிக்கும் கலாச்சாரம் மாறிவிட்டது. தீபாவளிக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக ஸ்வீட் ஸ்டால்களில் இனிப்பு காரம் வகைகளை ஆர்டர் செய்வதும், தீபாவளிக்கு ஒரு நாள் முன்பு கடைகளில் இனிப்பு வாங்குவதும் வழக்கமாகிவிட்டது. எனவே வாடிக்கையாளர்களின் தேவைக்கு ஏற்ப ஸ்வீட் ஸ்டால்களிலும் இனிப்புகளை தயாரித்து வருகின்றனர். குறிப்பாக பார்க்கும் போதே சாப்பிட தோன்றும் வகை வகையான இனிப்புகளை விற்பனையாளர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளனர். ஜாங்கிரியை பிடிக்காதவர்களே இல்லை என கூறலாம். அப்படி இருக்கும்போது அந்த ஜாங்கிரியில் சாக்கோ ஜாங்கிரி, மாம்பழ ஜாங்கிரி, ஸ்ட்ராபெரி ஜாங்கிரி என்று பல்வேறு சுவைகளில் ஜாங்கிரியை அறிமுகப்படுத்தியுள்ளனர் விற்பனையாளர்கள். புதிதாக வந்திருக்கும் இனிப்பு வகைகளுக்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. நார்மலாக எல்லா ஸ்வீட்டும் ரெகுலராக வர்றது தான். மோத்தி லட்டு, இந்த மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டைலில் மோத்தி லட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. மலை காஜா இந்த வருஷம் நியூ ஃபேமஸாக வந்திருக்குது. பாம்பே அல்வா வந்திருக்குது. காஜு கத்லி ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது நல்லா ஜாஸ்தி மூவிங் காஜு கத்லி தான். ஜாங்கிரி வந்து இது ஒரு 5 வகைகளில் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மேங்கோவில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் பார்த்துருக்கோம், கேக் பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய உணவு பதார்த்தங்கள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இது ஜாங்கிரியில் வந்து அந்த மேங்கோவில் பண்ணியிருக்கோம். அதே குங்குமப்பூவில் ஜாங்கிரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்கோம். அதாவது கலர் போடாமல், நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் எதுவும் ஃப்ளேவர் இல்லாமல் எல்லாமே நேச்சுரல் கலர் கொண்டு வந்து மக்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த தீபாவளியிலேருந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது மட்டுமில்லாமல் ஆப்பிள், மாம்பழம், வாழைப்பழம் போன்ற பழச்சுவைகளை சேர்த்து செய்யப்பட்ட இனிப்புகளும் விற்பனைக்கு வந்துள்ளன. இந்த புது வகையான இனிப்புகளை குழந்தைகள் ருசி பார்த்து பின்னர் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். இங்கே வந்து நாங்கள் ஸ்வீட் வாங்க தான் வந்திருக்கோம். இங்கே பார்க்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் லைக் ஸ்வீட்ஸ், பனானா, ஆப்பிள், மேங்கோஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் போல இருக்கு. தற்போது இந்திய இனிப்புகளை மட்டுமல்லாமல் அரபு நாடுகள் போன்றவற்றில் தயாரிக்கப்படும் இனிப்பு வகைகளை மக்கள் விரும்பி வாங்குவதாகவும், அதேபோல் நீரிழிவு நோயாளிகளும் சாப்பிடும் வகையில் சர்க்கரையை குறைத்து இனிப்பு வகைகளை தயாரிப்பதாக அடையார் ஆனந்த பவன் உரிமையாளர் தெரிவிக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒவ்வொரு விதமான இனிப்புகளை தயார் பண்ணி அறிமுகப்படுத்துகிறோம். குறிப்பாக லெபனீஸ் ஸ்வீட்ஸு இப்போ இந்தியாவில் வந்து நல்ல பிரபலமாயிட்டு இருக்குது. காரணம் அதில் இனிப்புத்தன்மை குறைவாக இருக்குது. அது இல்லாமல் புதுமண தம்பதிகளுக்காகவே ஹனியில் வித் ஃப்ரூட்ஸோடு மிக்ஸ் பண்ணி ஹெச்எம் ஸ்வீட்னு, ஹனிமூன் ஸ்வீட்னு புது ஒரு இனிப்பையும் இந்த ஆண்டு தீபாவளிக்கு விற்பனை கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் காஜு காஷ்மீர் போன்ற இதர ஐட்டங்களாக ஸ்ட்ராபெரி கத்லி வித் சாக்லேட்டோடு சேர்ந்து 3-4 சுவையோடு வந்து அதையும் இந்த ஆண்டு தீபாவளிக்காகவே புது வரவாக கொண்டு வந்திருக்கோம். இனிப்புகள் மட்டுமல்லாமல் கார வகைகளிலும் ஸ்பெஷல் மிக்சர், பட்டர் முறுக்கு, காரச்சேவு போன்றவைகளும் சிறப்பாக விற்பனையாகி வருகின்றன. திருவிழா காலங்களுக்காக அறிமுகப்படுத்தப்படும் இனிப்பு கார வகைகளை
எதிர்பார்த்து காத்திருந்து வாங்கிச் செல்கின்றனர் வாடிக்கையாளர்கள். எந்த ஒரு கடையிலையுமே நார்மலாக ஒரு ஸ்வீட் வச்சுருக்காங்க அப்படின்னா பேக்கடு ஸ்வீட்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்கே உள்ளே வந்தோடனே தே ஆர் மேக்கிங் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஆல் ஸ்வீட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். எல்லாருமே அதிரசம் சுடுறது, முறுக்கு சுடுறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இதெல்லாமே இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்ணு முன்னாடியே செஞ்சு கண்ணு முன்னாடியே சுட ஸ்வீட். இந்த வருஷம் தீபாவளி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எல்லாருமே வீட்டில் செய்கிற மாதிரியே இங்கேயும் செஞ்சு அப்படியே பண்ணுறாங்க. தீபாவளினாலே இனிப்பு கார வகைகளினுடைய தேவை இன்றியமையாத ஒன்றாக தான் இருக்குது. அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் கடை வியாபாரிகள் புதுவிதமான இனிப்பு வகைகளை அறிமுகப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார்கள். இந்த ஆண்டும் அதே போன்று புது வகையான இனிப்பு கார வகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதையும் மக்கள் இன்முகத்துடன் வரவேற்பார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் புவனேஸ்வரி. நடுகள வீரர்களுக்கு போதிய அவகாசம் அளிக்க வேண்டும். இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் தோனி பேச்சு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். இத்தாலியில் அடுத்தடுத்து நேரிட்ட நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் தரைமட்டமாகி 12க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். இத்தாலி நாட்டின் மையப்பகுதியில் நேற்று அதிகாலை நேரத்தில் தடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. ரிக்டர் அளவுகோலில் அவை 5.4 எனவும் 6.0 எனவும் பதிவாகின. இந்த நிலநடுக்கத்தால் மார்ஷி பகுதியில் உள்ள கேம்பி கிராமத்தில் 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சான் சால்வதோர் தேவாலயம் இடிந்து விழுந்தது. கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி 300 பேரை பலி கொண்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்த இந்த தேவாலயம் இந்த முறை முழுவதுமாக தகர்ந்தது. அதேபோல் விசோ கிராமத்தில் பல்வேறு தேவாலயங்கள், கட்டடங்கள் சேதமடைந்தன. இங்கு 12க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். நில அதிர்வு மீண்டும் ஏற்படும் அச்சம் இருப்பதால் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் ஏராளமானோர் வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். வெனிசுவேலாவின் அதிபர் நிகோலஸ் மதுரோ பதவி விலக வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் திரளானோர் பங்கேற்றதால் கராகஸ் நகரில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. அதிபர் நிகோலஸ் மதுரோ ஆட்சியின் தவறான பொருளாதார கொள்கை காரணமாக பொருளாதார வீழ்ச்சி மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இது தவிர அதிபருக்கு எதிராக பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதனிடையே தலைநகர் கராகஸில் எதிர்க்கட்சிகள் நடத்திய பேரணியில் பெண்கள், குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். பேரணியில் பங்கேற்றவர்கள் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டதுடன் அதிபர் பதவி விலக கோரியும் வலியுறுத்தினர். மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 2ஆம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்தம் மற்றும் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் எதிர்க்கட்சிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இந்திய கிரிக்கெட் அணியின் அனுபவமற்ற நடுக்கள வீரர்களுக்கு போதிய கால அவகாசம் அளித்தால் அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என இந்திய அணி கேப்டன் தோனி கூறியுள்ளார். நியூசிலாந்து அணியுடன் ராஞ்சி நகரில் நடந்த 4வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 19 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் 2-2 என சமநிலையை எட்டியுள்ளது. இந்நிலையில் சொந்த நகரமான ராஞ்சியில் இந்த தோல்வி பற்றி பேசிய இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் தோனி, அனுபவமற்ற நடுக்கள வீரர்களுக்கு போதிய கால அவகாசம் அளித்தால் அவர்கள் ஜொலிப்பார்கள் என்று தெரிவித்தார். Almost similar to what happened in Delhi. It's quite a repetition. If we had wickets in hand, it could have been slightly different. But overall, give them a bit more time, and I think they will be fine. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு கூடுதலாக 2% அகவிலைப்படி மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ராணுவ ரகசியங்களை திருடிய விவகாரத்தில் 2 கைது. பாகிஸ்தான் அலுவலர் வெளியேற 48 மணி நேர கெடு. ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கு ஒத்திவைப்பு. குற்றம் சாட்டப்பட்ட மாறன் சகோதரர்களின் வாதம் முடிந்தது. தமிழகத்தில் வரும் 30, 31ஆம் தேதிகளில் கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.